நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரசவம் இனிதே நடந்தேற பிரசவத்தில் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக தாயும் செய்யும் நலமுடன் இருப்பதற்கு என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகின்றோம். பிரசவம் என்பது ஒரு பெண்ணுக்கு மறுபிறவியை போல கருதப்படுகிறது. அதுவும் சத்தான ஆகாரம் சாப்பிடாத இன்றைய காலகட்டத்து பெண்களுக்கு பிரசவம் என்பது ஒரு கடினமான ஒரு ப்ராசஸாக கடினமான காலகட்டமாக இருக்குது. பிரசவத்தை கண்டு நிறைய பெண்கள் பயப்படக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட அமைப்புல பிரசவம் இனிதே நடந்தேறுவதற்காகவும் பிரசவம் சுகப்பிரசவமாக நடப்பதற்கும் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகின்றோம். முன்னொரு காலத்துல காவிரி ஆற்றின் வடகரையில கர்ப்பஸ்திரீ ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த கர்ப்பஸ்திரீக்கு பிரசவ காலம் நெருங்கி வந்துகிட்டே இருக்கும் பொழுது அவருடைய தாயார் காவிரியின் தென்கரையில பூம்புகார் நகர்ல இருந்தார். இந்த காவிரி ஆற்றுல வெள்ளம் போனதுனால அந்த கர்ப்பஸ்திரீக்கு கர்ப்ப காலத்துல பேருதவி செய்யறதுக்காக, குழந்தை பிறப்பும் பொழுது உதவி செய்வதற்காக தாயாரால அந்த கரையை கடந்து வர முடியாத சூழ்நிலை உண்டாகுது. இந்த கர்ப்பஸ்திரீக்கு மனம் கலங்கி போகுது. அப்பொழுது தான் தினந்தோறும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான மனதார வழிபாடு செய்கிறார். அப்பொழுது அந்த இறைவனே பாத்தீங்கன்னா தாயின் வடிவத்துல, அந்த பெண்ணின் தாயார் உருவத்துல அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து அந்த பெண்ணுடைய குழந்தைய 7 நாட்களுக்கு பராமரித்து தாயையும் சேயையும் பராமரித்து கொண்டே வருகிறார். 7வது நாள்ல வெள்ளம் வடிந்த பிறகு அந்த பெண்ணுடைய உண்மையான தாயார் வர்றார். உண்மையான தாயார் வரும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. நம்முடைய தாயார் யாரு அப்படின்னு. அப்பொழுது அந்த சிவபெருமான் அவருடைய உண்மையான ரூபத்துல நந்தி மேல சிவனும் பார்வதியும் காட்சி அளித்து அந்த பெண்ணுக்கு ஞானத்தை வழங்குகிறார்கள். பெண்ணுக்கு தாயை போல உதவி செய்ததால தாயுமானவர் என்று அந்த சிவபெருமான் அழைக்கப்படுகிறார். இந்த திருக்கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருச்சி மாநகருக்கு நடுவுல இருக்குது, சென்ட்ரலே இருக்குது. சிட்டிக்கு சென்ட்ரலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்தலத்துலதான் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்றது. இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சுகப்பிரசவத்தை அருளக்கூடிய நிலையிலும், பிரசவத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக பிரசவமாகக்கூடிய நிலையும் இந்த இறைவன் அருளால நடக்கிறது. ஆக இந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயிலாகும். இது குடவரை கோயிலை சேர்ந்த ஸ்தலமாகும். இந்த சிவஸ்தலம் தட்சநாய கைலாயம், பூலோக கைலாயம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. பெண்களுக்கு சுகப்பிரசவம் அருளக்கூடிய சிறந்த கோயிலாகும் இது. இத்திருத்தலத்துல இறைவனை தாயாக சுகப்பிரசவம் பார்த்தத ஒவ்வொரு சித்திரை திருவிழாவிலையும் செட்டிப்பெண் மருத்துவம் என்ற ஒரு வைபவமாக கொண்டாடப்படுகிறது. கர்ப்பிணி பெண்கள் தாயுமான சுவாமியை நினைத்து பக்தியுடன் சுகப்பிரசவ பதிகம் என்று அழைக்கப்படக்கூடிய திருஞான சம்பந்தரால் அருளப்பெற்ற நன்றுடையானே என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை தினந்தோறும் 3 முறை பாராயணம் செய்து வந்தால் நிச்சயமாக சுகப்பிரசவம் இறைவனின் அருளால உண்டாகும். சுகப்பிரசவமானோர் பெற்றெடுத்த குழந்தையோடு நேர்த்திக்கடனாக பால், வாழைத்தாறு ஆகியவற்றை இந்த செவ்வந்திநாதர்னு இந்த தெய்வத்துக்கு பேர் உண்டு. ஏன்னா செவ்வந்தி பூவால ஒரு முனிவர் வழிபாடு செய்ததுனால இந்த தெய்வத்திற்கு செவ்வந்திநாதர் அப்படிங்கிறது தான் பழைய பெயராகும். அதுக்கடுத்தாப்புல இந்த செட்டிப்பெண் வைபவம் நடந்ததுனால இந்த தெய்வத்திற்கு தாயுமானவர் என்ற ஒரு பெயரும் உண்டாகியது. ஆக செவ்வந்தி பூவை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து வழிபடுவதை நாள்தோறும் இந்த திருத்தலத்தை காணலாம். ஆக நீங்களும் நிச்சயமாக கர்ப்பஸ்திரியாக இருந்தீங்கன்னா இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. இறைவனின் அருளால உங்களுக்கு நிச்சயமாக சுகப்பிரசவமாகும். உங்களுக்கு தேவையில்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் யாராவது கர்ப்பஸ்திரியாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுங்க. அவங்களுக்கு அது ஒரு பேருதவியாக இருக்கும், நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு இந்த தெய்வத்தின் அருளால இனிதே சுகப்பிரசவம் நடப்பதற்கான அருள் நிச்சயம் கிடைக்கும். சரி நண்பர்களே, இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.